ரீசெண்டா நடந்த கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ்ல ஆக்ட்ரஸ் அமலா பாலோட இமோஷனல் அண்ட் லவ்வபிள் ஸ்பீச் எல்லாரோட அட்டென்ஷனையும் கொண்டு வந்துச்சு. ஸ்டேஜ்ல அவங்க சொன்ன விஷயம் லவ் அதுதான் ஹைலி அடல்டரேட்டட் வேர்ட் அப்படின்னு எதுக்கு அவங்க சொன்னாங்கன்னு தெரியுமா? அமலா பாலோட எல்லா எக்ஸ் லவர்ஸ்க்கும் சரியான ரிவெஞ்ச் அவங்க கொடுத்த பதிலடி. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுலயும் இந்த செலிபிரிட்டிஸ் லைஃப்ல இந்த ரிலேஷன்ஷிப்னாலதான் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற முக்கியமான ஒரு 5 விஷயங்கள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட். ஸோ அந்த ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த ஒரு பேசிக் ஒரு ரிலேஷன்ஷிப் கூட மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல எதிர்பார்க்கிற ஒரு லவ், கமிட்மெண்ட், ஒரு பொசசிவ், இது எல்லாத்துக்குமே அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா ஆயிரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். என்னதான் பிஸியா இருந்தாலுமே ஒரு ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, லைஃப்ல இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நம்ம ஃபியூச்சருக்காக தானே நான் சேர்த்து வைக்கிறேன், இப்படின்னு பல ஓட்டங்கள்ல இருந்தாலும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லைன்னா அது செலிபிரிட்டி லைஃபா இருந்தாலும் சரி, காமனரோட லைஃபா இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா சீக்கிரமா பிரேக்கப் வந்துதான் சேரும். ஒரு நல்ல கம்யூனிகேஷன், ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷன், ஃப்ரெண்ட்லினஸ் மெயின்டைன் பண்றது இது ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் லேக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை திருப்பி ரீகனெக்ட் பண்றதுக்கே முடியாது. நம்பர் 3 ப்ரொடக்டிவான டைம். ஸோ இந்த டைம் ஏன் ப்ரொடக்டிவான டைம்னு சொல்றோம்னா, டைம் இஸ் வேல்யூபிள்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு அச்சீவ்மெண்ட், கோல் செட்டிங் வச்சுட்டு இருக்கும் போதே டைம் மேனேஜ்மெண்ட், ஈவன் நம்ம ஸ்கூல்ல எக்ஸாம் அப்ப கூட நம்மளுக்கு சொல்லி அனுப்புற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண அப்படின்னு. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா நம்ம பண்ண தெரியல அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு பெரிய கிராக் விட்ட மாதிரி தான் ஆகும். இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, ஓகே உனக்கான டைம் தானே, வா நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம், டேட்டிங் போகலாம், அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு இந்த கப்பிள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோ இல்ல லவ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களோ வெளியில போறாங்க. டைம் வேணும்னு சொல்லிட்டு, டைம் தானே உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், நான் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே லேப்டாப்பையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கமிட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இதனால என்ன யூஸ்? ஸோ நீங்க என்னதான் ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சேர்ந்து தானே சாப்பிடணும், உங்க கூட தானே இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க லேப்டாப்ல உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா உங்களோட பார்ட்னருக்கு, உங்க பேருக்கு எவ்வளவு கோபம் வரும். ஸோ இது வந்து டைம் கிடையாது. உங்க கூட தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசுறது கிடையாது. பேசினாலும் மொபைலை பார்த்துட்டோ இல்ல லேப்டாப் பார்த்துட்டோ பேசுறது. ஸோ அவங்க கண்ணை பார்த்து பேசுறது தான் ப்ரொடக்டிவான டைம். ஸோ இந்த டைமை நீங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க கொடுத்தீங்கனாலே போதும், உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் இன்னும் கொஞ்சமே ஜெல் ஆகும். ஸோ இந்த பாண்டிங் நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ், நான் சொல்றது வெரி லீஸ்ட் டைம், ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது ப்ரொடக்டிவான டைங்களோட பார்ட்னரோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்ணை பார்த்து பேசுங்க. பேசிட்டு இருக்கும் போதே அவங்க கைகளை பிடிச்சிக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயங்களை டெசிஷன் எடுக்கிறது, உங்க லைஃப் ரிலேட்டடான ஒரு முடிவுகளை நீங்க பண்ணும்போது 2 பேருமே ஓப்பனா பேசி அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு சின்ன வாக் போங்க. உங்களோட இமோஷன்ஸை, ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்றது. அதாவது ஒவ்வொருத்தரும் தனித்தனி, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்கான யூனிக் ஃபீச்சர்ஸ் உடையவங்களா தான் இருப்பாங்க. நீங்க கப்புள் ஆகுறதுனாலயோ இல்ல நீங்க லைஃப் பார்ட்னர் ஆகுறதுனாலயோ எனக்காக உன்னை மாத்திக்கோ, உனக்காக நான் மாறிக்கிறேன்ற டைலாக விட்டீங்கன்னா லைஃப்ல சீக்கிரமா பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா நீ இல்லாம நான் வாழ மாட்டேன், நீ தான் என்னோட உயிர், இதெல்லாமே நீங்க லவ் பண்றதுக்கோ இல்ல அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ ஈஸியா வார்த்தைகளை விட்டுருவீங்க. ஆனா இந்த லவ்வோட இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க என்னென்ன ப்ராமிஸ், என்னென்ன மாதிரி எல்லாம் வார்த்தைகளை நீங்க பேசுறீங்களோ அது ரொம்ப ஆழமா பச்சை மரத்துல அடிச்ச ஆணி மாதிரி பதிஞ்சிரும். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க பார்ட்னர் அதவே சொல்லி சொல்லி காட்டுவாங்க, பின் பாயிண்ட் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இப்ப சொல்லுங்க, இது யாரோட தப்பு? நீங்க சொன்ன வார்த்தைகள்னால தானே அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சது. ஸோ அந்த லவ்வோட இனிஷியல் ஸ்டேஜ் இல்லை, நீங்க கல்யாணம் பண்றீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த 3 மந்த்ஸ்க்கான கான்வர்சேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் உங்களோட லைஃப்ல. அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியா உங்களோட பார்ட்னர்
பார்ட்னர் மனசுல பதியும். ஸோ எதெல்லாம் பாசிபிளோ எதெல்லாம் உங்களால முடியுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் தெளிவா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு எதையுமே பேச மாட்டாங்க, ரொமான்ஸை கிரியேட் பண்ண மாட்டாங்க, அங்க கம்யூனிகேஷனே டெவலப் ஆகாது. ஏன் அப்படி பேசினா அதை கீப் அப் பண்ணும்ல, நான் அதிகமா பேச மாட்டேன், நான் செயல்ல தான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு சில பேர் டயலாக் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்தியான கப்பிள் ரிலேஷன்ஷிப் இல்ல வந்து ஒரு பார்ட்னர் வெர்பல் கம்யூனிகேஷனும் ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் செயல்ல நீங்க செய்றீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வார்த்தைகள் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுன்றது எல்லாரோட கடமை. நம்ம உயிர் வாழ்றதுக்காக நம்ம சாப்பிடணும், அப்பதான் எனர்ஜி இருக்கும், நம்மளுக்கான ஸ்டாமினா கிடைக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த சாப்பாடை நம்ம ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு, நம்ம லைஃப் லாங்கா அந்த ஒரு சாப்பாட்டோட தேவை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயம் நம்ம எதிர்பார்ப்போம் தானே. ஒரு நல்ல ஸ்மெல், நல்ல அரோமா, அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த வாசனை நம்மளை இழுக்கணும். ஸோ அந்த வாசனை இழுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுட்டு பக்கமே நம்ம போவோம், என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த கிரேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டர் கண்ணால நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மூக்கால முகர்ந்து பார்க்கறது, அதுக்கப்புறம் கண்ணால நம்ம அந்த ஃபுட்டை பார்ப்போம். அதோட கலர், அதோட டெக்ஸ்டர், அது எந்த அளவுக்கு நல்லா பார்க்க அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்ணால பார்த்து அதை ரசிச்சு சைட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வாயில வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம், அதாவது அத்தியாவசிய தேவை, சாப்பிட்டாதான் நம்மளால உயிர் வாழ முடியும்னு, அதுக்காக நம்ம வந்து பச்சை இலையையோ இல்லை வந்து அப்படியே அரிசியை பாயில் பண்ணி கஞ்சியாவோ நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஸோ நம்ம உடம்புக்கு அத்தியாவசிய தேவையவே நம்ம வந்து வாய்க்கு ருசியாகவும் நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு குட் லுக்கிங்காகவும் நம்ம நல்ல ஒரு டேஸ்டா என்ஜாய் பண்ணி ரசனையோட இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்க எந்த அளவுக்கு பேசணும், ஃபர்ஸ்ட் நீங்க பேசி பேசி தான் உங்க லவ்வை, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஜெல் பண்ண முடியும். அந்த வார்த்தைகளை வந்து ஃபால்ஸ் ஃபேக் ப்ராமிசஸா கொடுக்காம உண்மையான விஷயங்களா, அவங்களை அப்ரிஷியேட் பண்ற விஷயங்களா, உங்க பார்ட்னர் செய்யற சின்ன சின்ன வேலைகளை கூட நீங்க வந்து அதை பெருமைப்படுத்துற விதமா, கௌரவப்படுத்துற விதமா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்றது. அண்ட் சர்ப்ரைசஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் கொடுக்கறது, என்கரேஜ் பண்றது, இதெல்லாம் உங்க மனசுல நல்லா ஆழமா பதியும். முக்கியமா உங்களை காயப்படுத்தாம இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு வெர்பல் கம்யூனிகேஷனை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆகும்போது உங்க இன்டிமசி லெவலும் ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். லாஸ்ட் நம்பர் 5 வந்து பொசசிவ்னஸ்க்கும் சஸ்பீஷியஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியாம நடந்துக்கிறது. ஸோ அதாவது ஒரு பொசசிவ்னஸ் ரொம்ப நல்லது. ஓவர் பொசசிவ்னஸ் தான் அந்த சஸ்பீஷியஸ் பாதைக்கு கொண்டு போய் விடும். நம்பிக்கை இல்லாம அவங்க மேல சந்தேகப்படுறது. உங்க பார்ட்னருக்கான டைம் கொடுங்க. அதே மாதிரி லவ்ன்ற பேர்ல அவங்களை ஏமாத்துறதோ கஷ்டப்படுத்துறதோ இல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்றதோ இல்லாம அவங்களுக்கான உங்க பார்ட்னருக்கான ஃப்ரீடமை கொடுத்து அந்த ஃப்ரீடமை நீங்களும் என்ஜாய் பண்ணி 2 பேரோட இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா லைஃப் லாங்கா ஜேர்னி பண்றது தான் ஒரு அழகான கப்பிள் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி கப்பிள் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு எதையாவது ஒரு பிரச்சனைகள் வருது, டவுட்ஸ் இருக்கு, இது எப்படி லீட் பண்றது, என்னோட பார்ட்னரை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா என்னோட பர்சனல் மெயில் ஐடியில உங்களோட குவரிஸை ட்ராப் பண்ணுங்க. அண்ட் காமனான குவெஸ்டினா இருந்ததுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான பதிலோட வர. Until then, take care of your mental health. நன்றி, வணக்கம்.